குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இப்போ நம்ம ஹைதராபாத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தில் இருக்க லும்பினி பார்க், உசைன் சாகர் லேக், புத்தா ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா பிர்லா மந்திர், இது எல்லாமே இன்றைக்கி நம்ம நைட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நைட் டைமில் தெலுங்கானா ஸ்டேட்டோட செக்ரட்டேரியட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பார்த்தா செக்ரட்டேரியட்னே சொல்ல மாட்டாங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. தூரத்தில் பிர்லா மந்திர் தெரியுது பாருங்கள். நம்ம ஃபைனலாக அங்கே போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிளான் இது தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிங் போயிட்டுருக்கோம். புத்தா ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த ஏரியோட எல்லா பக்கமுமே ரோடு இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான ரோடுனா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேங்க் பண்ட் ரோடு தான். ஈவினிங் டைமில் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லைட்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் பட்டு தண்ணியும் நல்லா கலராக தெரியுது. மார்னிங் டைம்லேயும் அந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் ஈவினிங் டைமில். இங்கே பாருங்கள், அம்பேத்கர் ஸ்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி நிறைய இருக்குது. செக்ரட்டேரியட்டோட வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. உசைன் சாகர் லேக்குக்கு நடுவில் இருக்கிற புத்தர் சிலை கிட்ட தான் நம்ம நிற்கிறோம். பாருங்கள், கலர் மாறினே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். பேக்ரவுண்டில் செக்ரட்டேரியட் வியூ. இந்த ஏரியில் நம்ம எங்கே போனாலுமே அந்த செக்ரட்டேரியட்டு நம்ம கண்ணில் பட்டுனே தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த புத்தர் சிலையிலேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் லும்பினி பார்க் தான் போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிர்லா மந்திர் போக போகிறோம். இங்கே பாருங்கள், சிலை எப்படி தெரியுதுன்னு. கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் மாறினே இருக்குது. சரி, இப்போ இந்த பார்க்கோட ஓப்பனிங் டைம் என்ன, போட்டிங்கோட டைமிங் என்ன, ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். லும்பினி பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸ், கிட்ஸுக்கு 10 ருபீஸ். போட்டிங் அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸு, கிட்ஸுக்கு 50 ருபீஸ். எந்த போட்டில் வேணாலும் போகலாம், ரிட்டர்ன் எந்த போட்டில் வேணாலும் வரலாம். லாஸ்ட் போட் 8:50லேருந்து 9 o'clock கிளம்பிடும். அது ஒன்று தான் டைமிங். ஸோ ஓவரால் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 AM to 9 PM. லேக்கோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த லேக் எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும், நேஷ்னல் ஹாலிடேஸை தவிர. ஸ்பீட் போட்டு, க்ரூஸ் போட்டு எல்லாமே இருக்குது. ஸ்பீட் போட், க்ரூஸ் போட் எல்லாமே டபுள் ட்ரிபிள் த ரேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், லேக்கோட ஓவரால் வியூவை நான் இப்போ காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கரைக்கு போயிடுவேன். அங்கேருந்து நம்ம பிர்லா மந்திர் போக போகிறோம்.
இதுதான் தெலுங்கானா டூரிசம் ஆப்ரேட் பண்ணுற க்ரூஸ் போட். நம்ம இப்போ கரைக்கு வந்துட்டோம். இந்த போட் எல்லாமே அப்படியே ட்ரிபிள் த ரேட் இருக்குது நம்ம நார்மல் போட்டிங் கம்பேர் பண்ணும்போது. இங்கே பாருங்கள், தண்ணியில் அந்த போட்டோட லைட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுதுன்னு. ரெட் கலரில் இருக்குது தண்ணி பார்க்கவே. இப்போ நம்ம பிர்லா மந்திரில் இருக்கோம். பிர்லா மந்திர்லேருந்து இந்த ஹைதராபாத் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து செக்ரட்டேரியட். நம்ம ஏரியிலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ பிர்லா மந்திர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பார்க்குறோம். இந்த உசைன் சாகர் லேக்கோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது தான் அந்த லேக் எவ்வளோ பெருசுன்னே நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய லேக்குன்னு. அங்கே வந்து ஒரு மெமோரியல் தெரியுது பாருங்கள், தூரத்தில் ஒரு விளக்கு மாதிரி தெரியுதுல, அது வந்து ஒரு மெமோரியல். அது ஃபுல்லாக கிளாஸில் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வந்து சூப்பராக தெரியும். பிர்லா மந்திர்லேருந்து இந்த ஹைதராபாத் வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட வியூ இது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாவது வீடியோ நான் எடுக்கணுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்